ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, predict the alkene that would be formed by the dehydrohalogenation. இங்க வந்து நமக்கு வந்து dehydrohalogenation வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Following halide and identify the major product. இங்க வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல dehydrohalogenation வந்து பண்ணி என்ன அல்கீன் வந்து கிடைக்கும், மேஜர் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும். இங்க வந்து 2 ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சம்டைம்ஸ் 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று மேஜர் ப்ராடக்ட், ஒன்று மைனர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ முதல் காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 புரோமோ 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் முதல்ல சைக்ளோஹெக்சேனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிடுவோம். அப்போ சைக்ளோஹெக்சேன் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் புரோமின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நமக்கு வந்து மெத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு வந்து புரோமின் வந்து இருக்கு இல்லையா, இது நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரோ ஹாலஜினேஷனை பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. ஏன் பீட்டா எலிமினேஷன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் குரூப் வந்து நமக்கு வந்து புரோமின் தான். அப்போ இந்த புரோமினுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் வந்து நமக்கு வந்து பீட்டா கார்பன் சொல்லுவாங்க. அப்போ இதுவும் நமக்கு வந்து பீட்டா கார்பன் தான். நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து பீட்டா கார்பன் தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஹாலஜினேஷன் பண்ணும்போது இங்கே புரோமினோ ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹாலஜனும் பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த பீட்டா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. நான் இங்கே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த பிஆர் நமக்கு என்ன செய்யணும், வெளியில் போயிடும். அப்போ வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ இதுவும் பீட்டா கார்பன் தானே சார், இங்கேருந்து இங்கே போகாதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் போகும். அப்படி போனால் நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாலிகூல் தான். அதோட ஐபேக் நேம் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நமக்கு வந்து சேம் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் தான். இதுவும் 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் தான். இதுவும் நமக்கு வந்து 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன் தான். ரெண்டு காம்பவுண்டுமே நமக்கு வந்து சேம் காம்பவுண்ட் தான். அப்போ பீட்டா எலிமினேஷன் எங்கே நடந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் KOH வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆல்கஹாலிக் KOH ஆர் ஆல்கஹாலிக் NaOH. ஓகே, அப்போ ஆல்கஹால்னா நமக்கு என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எத்தனால் எடுத்துக்கிறேன், CH3 CH2 OH வந்து நான் எடுத்துக்கிறேன் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணால் இதில் வந்து நமக்கு வந்து KOH வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ இங்கே வாட்டர் மாலிகுல் வந்து வெளில போயிட்டு ஓகே பொட்டாசியம் ஈத்தாக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH2 ஓகேவா. ஸோ இதில் இந்த ப்ரெசன்ஸில் தான், அதாவது ஆல்கஹாலிக் KOHல மட்டும் தான் நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் கொண்டு அக்வாஸ் KOH நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அக்வாஸ் KOH போட்டிங்க அப்படின்னா அந்த புரோமின் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதே காம்பவுண்டு நான் வந்து எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பென்சின் கிடையாது இல்லையா, சைக்ளோஹெக்சேன் தான். ஓகே, இங்கே சைக்ளோஹெக்சேன் தான். இங்கே வந்து பிஆர் இருக்குது, இங்கே மெத்தில் இருந்தது அப்படின்னா இங்கே நமக்கு வந்து அக்வாஸ் KOH போட்டோன்னு வச்சுங்களேன். இங்கே அக்வாஸ் KOH போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் வெளியே போயிட்டு அங்கே என்ன பண்ணால் OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்காது. அப்போ பீட்டா எலிமினேஷன் நடக்கணும்னா நம்ம வந்து ஆல்காலிக் KOH தான் யூஸ் பண்ணணும்.